வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வெள்ளை மனசு கொள்ளை போகுதே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அம்மா, கதவை திறங்க. நீங்க வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் அதை பத்தி கோபமோ வெறுப்போ எனக்கு இல்லம்மா. நீங்க என்னை எப்படி வேணும்னாலும் நடத்துங்க. ஆனா வீட்டுக்குள்ள நான் வந்தப்புறம் என்னை எப்படி வேணும்னாலும் திட்டுங்க. அடி வாங்க கூட நான் தயங்கல. ப்ளீஸ் கதவை மட்டும் திறங்கம்மா. அப்பாவுக்கு அவமரியாதை செய்யாதீங்கம்மா. உங்களுக்குத்தான் அப்புறம். வேண்டாமா ப்ளீஸ். கதவு திறந்தது. உள்ளே போனார்கள். யாருமே கண்ணில் படவில்லை. வேலைக்காரி கூட காணவில்லை. சாரதாவும் இவள் கண்ணில் படாமல் எவ்வளவு வேகமாக உள்ளே புகுந்திருக்கிறாள் என புரிந்து தயங்கினாள் வித்யா. இவாமா, இதுவும் வீடுமா. என் பையன் வாங்கினதம்மா இந்த வீடு. அதுவும் உன் பேர்ல தாம்மா அவன் வாங்கியிருக்கா. உனக்கு சர்ப்ரைஸா தரணும்னு நினைச்சவன் அவனே சர்ப்ரைஸா போயிட்டான். சரி, அதை விடு. இது உன்னோட வீடுன்னு சொல்லணும்னு தான் இன்னைக்கு கூட்டிண்டு வந்த. வா, உள்ள வாமா. உன்னோட ரூமும் அப்படியே இருக்கு. அதுல நீ வச்சிருக்கிற சாமான்கள் கூட அப்படியே இருக்குமா. வா பாரு. தோ இப்ப கூட நீ எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். இனிமே நீ பயப்படவே பயப்படாத. எப்ப வேணும்னாலும் வாமா. இந்த வீடும் உன் வீடு தான். யாரும் விரலை அசைக்க முடியாது. புரிஞ்சுண்டியா? பாட்டி எப்பமா வரா? சாரோட மாட்டு பொண்ணு கிட்னி ப்ராப்ளம் ஆனதால அவஸ்தப்பட்டு இப்ப போயே சேர்ந்துட்டா. 2 பெண் குழந்தைகள் வேற இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 2 குழந்தைகளும் பாட்டியை விட மாட்டேங்கிறதாம். அதான் எப்ப வரான்னு இன்னும் தீர்மானம் பண்ணல. ஒரே குழப்பமா இருக்குன்னு பாட்டி ஃபோன் பண்ணி இருந்தா. சரி விடுமா. பாட்டி போற இடத்துலயும் எவ்வளவு இங்கிதமா இருக்கா பாத்தியா? நீ எப்ப வேணும்னாலும் எங்களை காலி பண்ண சொல்லலாம். இது உன்னோட வீடு. அதனால எதுக்கும் தயங்காதம்மா. தைரியமா இரு. உன்னோட ரூமையும் பூட்டிண்டு போ. ஆமா, நான் பூட்டு சாவி எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். பூட்டுமா. வேண்டாம்ப்பா, இது என் வீடு மட்டுமில்லப்பா, நம்ம வீடுப்பா. அதனால பூட்டுறது எனக்கு சரியா படல. முடியாதுப்பா. சாரதா திக்பிரமையாய் நின்றாள். பாட்டிக்கு ஒரு யோசனை தோன்ற உடனே பத்மநாபனிடம் கூறினாள். நான் சொல்றத தப்பா எடுத்துக்கப்படாது. உங்க 2 பேர்கிட்டையும் சொல்றேன். ஆனா அதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உங்க விருப்பம். ஆமாம், உங்களுக்கும் ஆபீஸ் வேலை இருக்கு. 2 குழந்தைகளும் நம்மோட இந்தியா வரட்டும். ஏன்னா 2 பேருமே பெண் குழந்தைகளாயிருக்கா. இன்னொன்னு உங்க மகனுக்கும் சின்ன வயசு. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளும் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் உயிரோட இருந்தா. அதனால அவர் தெம்பா இருந்தார். இப்போ தனிமை, அது தேவையான்னு யோசியுங்கோ. நிச்சயமா அது தப்பு. நீங்களே சொல்லிடுங்கோ. உங்களோட பிள்ளை யாரை வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கட்டும், தப்பில்லை. ஒரு துணை இல்லாம ஒரு ஆம்பளையா இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான நிஜம். இதே நம்ம தேசத்துல இருந்தா வேற மாதிரி இருக்கும். அரவணைக்கவும் ஆறுதல் சொல்லவும் 4 பேர் இருப்பா. அடிக்கடி வருவா. தனிமையை தவிர்ப்பா. இதெல்லாம் நடக்கும். ஆனா இங்க சொல்லுங்க, யோசிங்க. தேசத்துக்கு தேசம் கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கு. ஏன் நம்ம தேசமே மாறிண்டு வர்றதே. இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்மநாபன் மகன் பாட்டியை தெய்வமாய் பார்த்தான். பாட்டி, நீங்க உடனே போகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்க கூடாதா பாட்டி? உங்களால எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்களோட கஷ்டத்தை உள்ள போய் புரிஞ்சுண்ட மாதிரி பேசுறீங்க பாட்டி? இங்கேயே இருந்துடுங்க பாட்டி, இங்கேயே இருந்துடுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருங்க. என்ன சொல்றீங்க? சட்டென பாட்டியின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. இத பாருங்கோ, ஒரு யோசனை தோன்றது. எல்லாருமாவே புறப்பட்டு போகலாமே. உங்களுக்கும் ஒரு மாறுதலா இருக்கும். என்னப்பா சொல்றேன்? சொல்றது என்ன? எங்களோட நீங்களும் புறப்படுங்கோ. அதுதான் சரியா இருக்கும். பெரியவர்கிட்டையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மத்ததை யோசிக்கலாம். சரியா? சரி பாட்டி. எனக்கும் இந்த இடத்தை விட்டுட்டு போனாலே கொஞ்சம் மனசுக்கும் இதமாயிருக்கும். வரேன் பாட்டி.
ஆனா எனக்கு 15-20 நாளுக்கு மேல இருக்க முடியாது. திரும்பி இங்கதான் வரணும். ஒரு மாறுதலுக்கு தான் வரேன், அவ்வளவுதான். எல்லோருமாகவே புறப்பட்டார்கள். வீட்டிற்கும் வந்தாயிற்று. வித்யாவை பார்த்ததும் 2 குழந்தைகளும் தங்களையும் அறியாமல் ஓடிப்போய் இறுக பற்றி கொண்டன. வித்யா 2 குழந்தைகளையும் ஆஸ்வாசப்படுத்தினாள், முத்தமிட்டாள். அணைத்தபடியே அவர்கள் இருவருடன் ஸ்கூலை பற்றியும் படிப்பை பற்றியும் கேட்டாள். உடனடியாக அவர்கள் இருவரையும் பள்ளியில் சேர்க்க விசாரித்து சேர்த்தும் விட்டாள். ஒருத்தி 3ஆவதும் ஒருத்தி 4ஆவதுமாக சேர்க்கப்பட்டார்கள். அதற்குள்ளேயே 15 நாள் முடிந்து போனது. பத்மநாபனின் மகனும் ஊருக்கு கிளம்பிவிட்டான். குழந்தைகளை கட்டி கொண்டான் அன்போடு. கண்கள் தழும்பின, குரல் தழுதழுத்தது. 2 பேரும் சமத்தா இருக்கணும். தாத்தாவையும் பாட்டியையும், தோ நிக்கிற இந்த ஆன்ட்டியையும் படுத்தக்கூடாது. அப்பா போன்ல பேசுவேன், சரியா? சமத்தா இருப்பீங்க தானே? சரிப்பா. அப்பா நீயும் இங்கேயே இருந்துடுப்பா. நீ மட்டும் தனியா இருக்காதப்பா, இங்கேயே இருப்பா. அப்பா. செல்லம், அழப்படாது. அப்பாவோட வேலை அங்கதானம்மா, சரியா? சரிம்மா, நான் வரட்டுமா? சொன்னவன் 2 குழந்தைகளையும் அள்ளிக்கொண்டு மாறி மாறி முத்தமிட்டவன் முடியாமல் கண்கள் கலங்கின. பாட்டிதான் சமாதானப்படுத்தியது. பத்மநாபனும் வித்யாவும் உருகி நின்றனர். ஏர்போர்ட்டிற்கு கிளம்பியாயிற்று. கண்கள் கலங்க குழந்தைகளை அள்ளி மாறி மாறி முத்தமிட்டான். அப்பா சீக்கிரமா வந்துடுப்பா. சரியாப்பா, வந்துடுப்பா. தழுதழுத்த குரலில் கூறிய குழந்தைகளை பார்த்தவனின் மனம் கொந்தளித்தது. பாட்டி ஜாடையில் அவனை அழக்கூடாது என கூற அவன் சட்டென்று திரும்பியவன் காரில் ஏறி உட்கார மௌனமாகவே பத்மநாபன் ஓட்டினார். அப்பா, வீட்டுக்குள்ள நுழையவே தயக்கமா இருக்குப்பா. அவளும் வராத இடத்துக்கு போயிட்டா. குழந்தைகளும் நீங்களும் இங்கேயே இருக்க போறீங்க. நான் மட்டும் தனியா தனியா எப்படிப்பா? இல்லப்பா, நீ தனியா இருக்க வேண்டாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செஞ்சுட்டு தான் வந்திருக்க. அதனால எந்த யோசனையும் பண்ணாத. ஆனது ஆயாச்சு. அதை நினைச்சுண்டு கஷ்டப்படாதப்பா. அவளோட கஷ்டத்தை நேர்லேயே பார்த்தவன் நீ. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் அவ கஷ்டப்படுவாப்பா சொல்லு? இத்தனை நாளும் அவளோட கஷ்டம் போதும் போதும் என்கிற அளவுக்கு பட்டுட்டா. நரக வேதனையை அனுபவிச்சுட்டா. இதுக்கும் மேல அவளோட இழப்பை நாம தாங்கிட்டு தான் ஆகணும். அவளோட கஷ்டம் அவளோட மரணத்துல தான் விடியணும்னு இருக்கிறப்ப நாம என்னப்பா செய்ய முடியும்? தினமும் அவளை நினைச்சுக்கோ. அவளோட சந்தோஷமா இருந்த தினங்களை ஞாபகப்படுத்திக்கோ. இப்ப அவ இருந்த நிலையையும் ஒப்பிட்டு பாரு, உனக்கே புரியும். இதுக்கு மேல வேற ஒன்னும் சொல்ல இல்லப்பா. உங்க அம்மா இல்லாம நான் இல்லையா? சொன்னவரின் குரலும் தழுதழுத்தது. கண்கள் நிரம்பியது. மகனை தன்னோடு ஆறத் தழுவினார். வெடித்து வந்த கேவல் அடக்க முயன்று ஏமாந்தார். மகனும் அதே நிலையில் சட்டென இருவருமே தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டனர். பெற்றவரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கியவன் அப்பாவை மீண்டும் ஆறத் தழுவினான். அவரும் அவன் முதுகை தடவி தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். அறிவிப்பு வந்தவுடன் அவன் செல்ல கை அசைத்தபடி திரும்பினார். பாட்டி ஏதோ யோசனைகளில் மனதை கலவரப்படுத்திக் கொண்டு வெறும் தரையில் படுத்திருந்தாள். படுத்திருந்தவளின் நினைவை கதவை தட்டும் சத்தம் விரட்டி எழுப்பியது. வாசற்கதவை திறந்தவள் விழிகள் விரிந்தது ஆச்சரியத்தால். வந்தது அவரது மாப்பிள்ளையேதான். வாங்கோ வாங்கோ, வாய் நிறைய அழைத்தவளின் மனது மட்டும் என்ன திடீர்னு வந்திருக்கார்? என்ன காரணம்? சாரதா ஏதாவது வம்பு பண்றாளா? என்னன்னு புரியலையே. பொறுத்துதான் பார்ப்போம். அம்மா, நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனேயே வரணும்னு நினைச்சேன். நேரம் சரியா வரல. என்னம்மா ரொம்ப சோர்வா இருக்கீங்களே? உடம்பு சரியில்லையா? இல்ல மனசா? சொல்லுங்கோமா. சாரதா எப்படி இருக்கா? கொஞ்சமானும் அவளோட சுவாபம் மாறி இருக்கா இல்லையா? நானும் ஈஸ்வரனை வேண்டிண்டுதான் இருக்கேன். இதுக்கும் மேல தன் கரங்களை குவித்து மேலே காட்டினாள். அம்மா, சாரதா எப்பவும் போலவே இருக்கா. வித்யா உங்ககிட்ட ஒன்னும் சொல்லி இருக்க மாட்டா. நீங்க இல்லாதப்போ வித்யாவை வீட்டுக்கு கூட்டிண்டு போனேன். அப்போ நடந்ததையெல்லாம் கூறியவரின் கண்களில் நிரம்பல். அம்மா, நானும் விடல. வீடு வித்யா பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டம்மா. எப்ப வேணும்னாலும் நாம 2 பேரும் வெளியேற வேண்டியவர்கள்னு உரைக்கிறாப்புல சொன்னேன்.
ம் உங்க நல்லதனத்துக்கு எதிரா? சரி சரி, எதுக்கு அனாவசியமா பேசணும்? குழந்தைகள் வருவா, ஏதாவது டிஃபன் பண்ணி வைக்கணும். பாவம் அம்மா தான் இல்லே, அப்பாவும் விட்டுட்டு போயாச்சு. இந்த வயசுல அந்த குழந்தைகள் என்னை பிடிச்சுண்டு வந்துடுத்தே. ரொம்ப மனசு சங்கடமாவும் கஷ்டமாவும் இருக்குப்பா. நல்லபடியா வளர்க்கணும், அதுதான் முக்கியம். குழந்தைகள் வரும் வரை காத்திருந்து பார்த்துவிட்டு புறப்பட்டார். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். வித்யா, போயிட்டு வரேம்மா. ம் நாளைக்கு காலம்பர வரேன். வரட்டுமாம்மா? சாரதாவை பத்திரமா பார்த்துக்கங்க. அவளை நினைச்சாலே கவலையா இருக்கு. பாசத்தில் மகளை ஒதுக்க முடியாமல் தவிக்கும் ஒரு தாயின் மனப்பான்மைதான் பாட்டியிடம் இருந்தது. வீட்டுக்கு திரும்பியவரை ஆத்திரத்தோடு பார்த்த சாரதாவின் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது. அதை கவனித்தும் கவனிக்காதது போல உள்ளே செல்ல அவரை தரக்குறைவாக சாரதா பேச, முடிவில் ஓங்கி சாரதாவின் இரு கன்னத்திலும் அரைந்தே விட்டார். அவரின் உக்கிரமம் அவளுக்கு புதிது. உள்ளூர ஒரு பயம் அவளை சுழன்று சுழன்று கலங்க வைத்தது. எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், கண்ணா பின்னாவென்று வாய்க்கு வந்தது எல்லாம் தொண்டை கிழிய கத்தல்கள், சில சாமான்களை போட்டு உடைத்தல். எத்தனை அட்டகாசம் செஞ்சு இவரை பூனை குட்டியா இருக்க வச்சேன். இப்போ என்ன இப்படி ஆட்டம் போடுறார்? இதெல்லாம் யாரு சொல்லி செய்கிறார்னு புரியலையே. வித்யாவோடதா தான் இருக்கும். மனசு கொதித்தது. மறுநாள் காலை சமையலறையில் ஏதோ சத்தமின்றி பார்த்தார். சாரதா தான் குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றியிருந்தாள். நெய் விளக்கின் வாசனை வந்தது. சமைத்தபடி இருந்ததினால் இவரும் பேசாமலேயே உள்ளே போனார். சீக்கிரமா காஃபி விடும், நான் வித்யாவையும் குழந்தைகளையும் கூட்டிண்டு ஸ்கூலுக்கு போகணும். காஃபியே ரொம்ப சூடா தராதே, இப்பவே நாழி ஆயிடுத்து. அதுக்குள்ள குளிச்சுட்டு வர. ஒரு வினாடிக்குள் அவள் மனதுள் ஒரு பெரிய தீங்கங்கு எரிந்தது. உடனே அதை அணைத்தாள். வினயமாக அவர் வருவதற்குள் சூடான காஃபியை தயார் செய்தாள். வந்தவுடன் அவரிடம் பணிவாகவே தந்தாள். எந்த விதமான பேச்சும் இல்லை. அவரும் காஃபியை குடித்துவிட்டு ட்ரெஸ் செய்து கொண்டு போயிட்டு வர என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனார். சமையலை நிறுத்தினாள். யோசனை ஆரம்பித்தது. யாரோ பெத்த குழந்தைகள், அதுகளை ஸ்கூல்ல சேர்க்க இவர் என்னத்துக்கு போகணும்? அதுவும் என் மகனை விழுங்கினவளோட போகணுமா? ச்சே, எல்லாமே அம்மா கொடுக்கிற தைரியம்தான். பெத்த மகளை விட பேரனோட பொண்டாட்டிதான் பெருசுன்னு யாரோடவெல்லாம் அலைய விடுறா. அதுக்கு இந்த மனுஷனும் கூத்தடிக்கிறாரே. இனிமே நாம கோவிச்சுக்க கூடாது. அதனால பலன் இல்லை. சாதுரியமா நடந்து கைக்குள்ள போட்டுக்கணும். ஆமா, அம்மாவையும் நன்னாவை ஏமாத்தணும். கணவருக்கு பிடித்தமான சாப்பாட்டை சமைத்தாள். தான் சுட சுட சாப்பிட்டு விட்டு அவருக்காக காத்திருந்தாள். வித்யாமா, குழந்தைகளை வச்சுண்டு நீ பின்னாடி உட்காரு, நான் டிரைவ் பண்றேம்மா. ஆமா, பத்மநாபன் சார் வருகிறாரா? அவரை மட்டும் ஏமா தனியா இருக்க விடணும்? இந்த ஆத்திலேயே இருக்க சொல்லுமா. பாட்டி வயசானவங்க, நீயும் கம்பெனிக்கு போயிடுவ. குழந்தைகளும் ஸ்கூல்ல இருந்து வந்தா பாட்டி தானம்மா பாத்துக்கணும். வீட்டோட நல்ல வேலைக்காரியா ஒருத்தி இருக்கணும்மா. இல்ல காலையில வந்து சாயந்தரமா போகட்டுமே. இனிமே பாட்டியை தனியா விடக்கூடாது வித்யா. இத்தனை நாள் நீங்க 2 பேர், இப்போ 4 பேர் ஆயிடுத்து. இன்னைக்கு நானே பத்மநாபன் சாரை பார்த்து பேசணும்னு இருக்கேன். கம்பெனிக்குள்ள வரலாமா வித்யா? இல்ல முதல்லயே சொல்லணுமா? என்னம்மா செய்யலாம்? சரி சரி, குழந்தைகளை ஸ்கூல்ல விட்டுட்டு உன் ஆபீஸ்லயும் விட்டுடுறேன். பத்மநாபன் சாரோட பேசணும்னா இன்னைக்கே வரேன். இப்பவே போன்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுமா? அதே போலவே செய்தாள். ஸ்கூலுக்குள் குழந்தைகளை விட போன போது 2 பேரும் மம்மி டாட்டா, அங்கிள் டாட்டா என்று சொல்லவும் விதிர்த்து போனார். மனசு என்பது ஒரு சின்ன கைப்பிடி அளவுள்ள இதயம்தான். ஆனால் அதன் துடிப்பு நின்றால் 6 அடி உயரமுள்ள மனிதனும் கட்டைதான். அதற்குள் நாம் போடும் ஆட்டம்தான் எத்தனை. குழந்தைகளை அணைத்து முத்தமிட்டாள். டாட்டா காட்டினார்கள். நேரே வித்யாவின் கம்பெனிக்கு போக காரை திருப்பினார். அப்பா, ஆபீஸ்க்கு போகலையா? லீவாப்பா? ஆமாம்மா, லீவு தான். பத்மநாபன் சாரோட நான் பேசணுமா.
நான் பர்சனலா என்னோட விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். வேற எதுவுமே இல்ல, புரிஞ்சுதா? பயமே வேண்டாம்மா, சரியா? கம்பெனிக்குள் நுழைந்தாயிற்று. பத்மநாபனும் அவரை உள்ளே வர சொல்லியாயிற்று. நேரே உள்ளே போன போது பத்மநாபன் ஆச்சரியத்தோடு பார்த்தார். சார், நீங்களோ என் மாமியாரோ இல்ல வித்யாவோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அதான் ப்ராப்ளம் சார். ஆமாம், ஏன் பொண்டாட்டி ரொம்ப மோசமானவ, அது பாட்டிக்கே தெரியும். அதனாலதான் பேரன் மனைவியை தன்னோட கூட்டிண்டு தனியா வந்துட்டா. சார், நீங்க தான் வித்யாவுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி கொடுக்கணும். ஆமாம், இது பல விதத்துல உங்க 2 பேருக்கும் உதவியா இருக்கும். நான் பாட்டி கிட்ட பேசுறேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், வித்யா கிட்டையும் சொல்ல வேண்டாம். நான் யாரை எப்படி எப்படி பேசி இதுக்கு ஒத்துக்க வைக்கணும்னு எனக்குத்தான் தெரியும். இது உங்க 2 பேரோட நன்மைக்கு தான் சொல்றேன். அவ எனக்கு மருமக இல்ல, மகள் மாதிரி. இந்த சின்ன வயசுல அவ கருகி போயிடக்கூடாது. அவ நிம்மதியா இருந்தாதான் உங்க கம்பெனியும் நல்லா இருக்கும். உங்க பேத்திகளையும் உரிமையோட வளர்க்கவும் முடியும். குழந்தைகள் 2 பேரையும் நல்ல பெண்களா எங்க வித்யா வளர்ப்பா. அவங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யலாமே. குழந்தைகளுக்கு இப்பல இருந்தே உங்க 2 பேர் மேலையும் பாசமும் நேசமும் வரும். மறுக்காதீங்க. இதுல கூட நான் ரொம்ப சுயநலமாத்தானே இருக்கேன். ஆமாம், என்னோட சுயநலம் உங்க பேத்திகளுக்கு நல்ல துணையாக, அதுவும் அம்மா ஸ்தானத்துல கிடைக்க போறது. யோசிங்க, சஞ்சலமே கூடாது. இதுல தப்பேதும் இல்ல. ப்ளீஸ், உங்ககிட்ட சொல்லிட்டேன். வித்யா கிட்ட சொல்றதுக்கு முன்னையே உங்க அனுமதியை தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ். தழுதழுத்த குரலில் தொண்டை அடைக்க, கண்கள் தழும்ப, முகம் சிவக்க பேசியவரை, யாசிப்பவரை என்ன சொல்லி புரிய வைப்பது என்று யோசித்தார் பத்மநாபன். சட்டென ஒரு எண்ணம் தோன்ற முகம் மலர்ந்தது. சார், எனக்கு ஒரு யோசனை தோன்றது. என் மகன்கிட்ட நான் பேசுறப்ப அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப வித்யாவை அவனுக்கு கல்யாணம் செஞ்சுட்டா குழந்தைகளோட அவனும் கவலை இல்லாம இருப்பான். வித்யாவுக்கும் ஒரு பொறுப்பான குடும்பம் கிடைச்சாப்புல இருக்கும். குழந்தைகள் இப்பவே அவளை அம்மா அம்மான்னு தானே கூப்பிடுறா. அப்பாவும் கூட இருந்தா அதுகளுக்கும் சந்தோஷம் தானே. வீட்டை வேணும்னா மாத்திட சொல்றேன். குழந்தைகளும் வித்யாவும் என் பிள்ளையும் ஒரு நல்ல குடும்பமா அங்க அழகா சௌகரியமா நடத்தட்டுமே. என்ன சொல்றீங்க? நான் பாட்டி கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன். பாட்டி எப்படியாவது சொல்ற விதத்துல சொல்லி வித்யாவை சம்மதிக்க வச்சுடுவா. ஆக வேண்டியதை பத்தி யோசிச்சு பாருங்க. சரியான முடிவுதான் கிடைக்கும். கிடைக்கும் என்ன, கிடைக்கணும். சரியா? பத்மநாபன் நெற்றியில் முடிச்சுக்கள் எழுந்தன, வீழ்ந்தன. விரல்கள் அந்த முடிச்சுக்களை தேய்த்து அழித்தன. ஒரு முடிவுக்கு வந்தார். பத்மநாபனுக்கு வீட்டுக்கு போகவே தயக்கமாயிருந்தது. பாட்டியும் வித்யாவும் ஏதாவது பேசினார்களா? விஷயம் தெரியுமா? வித்யா என்னை தப்பா நினைச்சுட்டா என்ன பண்றது? பகவானே, நான் இங்கே வந்ததே தப்பாயிடுச்சா? மறுபடியும் வெளிநாடுன்னு போறதும் குழந்தைகளுக்கு கஷ்டமாயிடும். இங்கே பாட்டியையும் வித்யாவையும் நல்லா ஒட்டி கொண்டார்களே. இப்படி யாரு இக்கட்ல மாட்டிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? இல்ல, வீட்டுக்கு போய் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காரை நிறுத்தி பூட்டி விட்டு வீட்டுக்குள் நுழைந்தார் பத்மநாபன். வித்யா அதற்குள் வந்திருந்தாள். எதுவும் கேட்கவில்லை. அவரும் எதுவும் பேசாமல் கை கால் அலம்பி ட்ரெஸ் மாற்றி குழந்தைகளோடு சோஃபாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். வித்யா எதுவும் பேசாமல் உள்ளே போய் காஃபி கலந்து எடுத்து வந்து தந்தாள். பத்மநாபனும் எதுவும் பேசாமல் வாங்கி கொண்டார். பாட்டிக்குள் தவிப்பு. யாரிடம் ஆரம்பிப்பது, எப்படி சொல்வது என்ற பெரிய போராட்டம். சட்டென்று ஒரு யோசனை தோன்ற பாட்டி போட்டே உடைத்து விட்டாள். இத பாரு வித்யா, குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. நீயும் சாரும் வேலைக்கு போயிடுறீங்க. நானும் பத்ரிநாத் யாத்திரை போகலாம்னு இருக்க. அப்படியே எல்லாம் சுத்திட்டு வர 1 மாசமாகும் போலிருக்கு வித்யா. இத்தனை நாள் உனக்கு துணை வேணுமேன்னு எங்கேயும் போகாமல் இருந்தேன். இப்ப கொஞ்ச நஞ்ச சக்தி இருக்கிறப்பவே யாத்திரை போயிட்டு வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். 15 நாள் தான் இருக்கு. வேண்டியதெல்லாம் தயார் பண்ணிக்கணும். சரியா இருக்கும். பத்மநாபனும் வித்யாவும் விதிர்த்து போனார்கள்.
இது என்ன பாட்டி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறா? 2 பேரும் குழந்தைகளோட தனியா இருக்கணுமே. எல்லார் வாயும் சும்மா இருக்குமா? பத்மநாபன் பாட்டி பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். பாட்டி, உங்களுக்கு துணையா நானும் வர்றேனே, என்ன சொல்றீங்க? எனக்கும் சேர்த்து புக் பண்ணுங்க. இங்க வித்யா தனியா 2 பொண்ணு குழந்தைகளோட இருக்காள். நீங்க துணைக்கில்லாம என்னோட வர்றீங்களா? என்ன பேசுறீங்க? நான் உங்களோட வர்றதால ஒன்றும் தப்பில்ல. ஆனா இந்த ஆத்துல வித்யா குழந்தைகளோட நானும் இருந்தா தான் தப்பு. ஏன் தப்பாகணும்? வீட்டுக்கு பெரியவருங்கிற முறையில குழந்தைகளையும் அவளையும் பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. இன்னும் எந்த வயசுல நான் போக முடியும் சொல்லுங்கோ? இதுவே லேட்டு. இன்னும் தள்ளி போட முடியுமா? யோசிங்கோப்பா. அப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க? சற்று எரிச்சலுடனேயே கேட்டாள் வித்யா. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற. வெடுக்கென்ற பாட்டி கூற ஸ்தம்பித்து போனாள் வித்யா. பாட்டி, என்ன சொல்றீங்க? புரிஞ்சா பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? வாயில வந்ததை பேசுறீங்களே, ஏன் பாட்டி? தழுதழுத்த குரலில் பாட்டியின் மடியில் வீழ்ந்தாள் வித்யா. பாட்டி அப்படியே அவளை அள்ளி தழுவினாள். கட்டி பிடித்தார் ஆதரத்தோடு. கண்ணாட்டி, நான் சொன்னது நிஜமா தாண்டிமா? ஆமாம், எனக்கு இன்னும் எத்தனை நாள்னு தெரியாது. உன்னை தனியா விட்டுட்டு போக மனசில்ல. இப்ப இந்த 2 பெண் குழந்தைகளும் இருக்கா. உன்னை மட்டுமில்லாம இந்த பெண்களையும் நீ காப்பாத்தி வளர்க்கணும். அதுக்கு உனக்கு ஒரு துணை வேணும். அதனாலதான் சொன்னேன். வித்யா அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. பத்மநாபன் வித்யா அருகே சென்றார். வித்யா, பாட்டி சொல்றது உன் நன்மைக்கு தாமா. எனக்கு உன்னை போல ஒரு மகள் இருந்தா இதத்தான் செய்வேன். சிறு சிறு காரணங்களுக்காக கூட இன்றைக்கு விவாகரத்து அது இதுன்னு நாட்டுல பல சம்பவங்கள் நடக்குது. நீ இன்னொரு திருமணம் செய்து கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? காலம் எத்தனையோ மாற்றத்தை ஏற்படுத்திடும். நீ யாரு, நான் யாரு, நாம எப்படி சந்திக்க முடிஞ்சது? என் பேத்திகளுக்கு இப்ப நீ அம்மாவா இருக்கையே, எப்படி இதெல்லாம் நாம எதிர்பார்த்தா நடந்தது? வித்து, அவரு சொல்றத நல்லா கேளுமா. உன் நல்லதுக்கு தாமா சொல்றார். பாட்டி, கொஞ்சம் உயர்த்தி பேசிய வித்யாவை பத்மநாபனும் பாட்டியும் அதிர்ச்சியோடு கவனித்தார்கள். பாட்டி, நான் படிச்ச உங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கும் புரியும் பாட்டி. எனக்குன்னு 2 செல்வங்களா கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த குழந்தைகளை என் பிள்ளைகளா நினைச்சு வாழ்ந்தா எனக்கு இதுவே போதும் பாட்டி. இல்லம்மா, உன் லட்சியம் சரிதாம்மா. ஆனா இந்த உலகம் அதை ஏத்துக்காதும்மா. அவ்வப்போது நெருப்பை அள்ளி கொட்டும். நரம்பு இல்லாத நாக்கு நர்த்தனம் ஆடும். உன் மனசு அதை தாங்காது. தவறான கண்கள் உன்னை தடுமாறச் செய்யும். உன் இளமை அதை எதிர்க்க முடியாம போராடும். நாம் எல்லாம் வெறும் பிண்டங்கள் இல்லம்மா. நமக்குள்ளேயும் உணர்வு, பாசம், துயரம், மகிழ்ச்சி, சுகம், சோகம், ஆசை எல்லாம் இருக்குமா. இப்ப பிடிவாதம் பண்ணி பிற்காலத்துல நீ தனிமரமா நிக்க போறது மட்டுமில்ல, இனி உன்னையே நம்பி இருக்கிற இந்த குழந்தைகளுக்கும் நல்லதில்லம்மா. பாட்டி என்று சொல்லிக்கொண்டே வயதேகியை அணைத்து கொண்டு கண் கலங்கினாள் வித்யா. வித்யா, கண்ணை துடிச்சுக்கோ. ரெடி ஆயிட்டு வா. 2 பேருக்கும் டிஃபன் தாரேன். குழப்பத்தில எடுக்கிற முடிவை நன்னா இருக்காதுமா. தெளிவா வா என்று வித்யாவை தேற்றினாள் பாட்டி. என்னங்க நடக்குதுங்க? நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், உங்க நடவடிக்கையே சரியா இல்ல. அடிக்கடி அவ ஆத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்க. என்ன ஒரு மனுஷியா மதிக்கிறதே இல்ல. நான் என்ன பாவம் செஞ்ச? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் பெத்த பிள்ளையை வாரி கொடுத்துட்டு வழி இல்லாம தவிக்கிறேனே, அது உங்களுக்கு எல்லாம் புரியலையா? என்ன பெத்தவதான் என்ன புரிஞ்சுக்கல. நீங்களுமா? அவனை கட்டின பாவத்துக்கு என் பிள்ளை போய் சேர்ந்துட்டான். ஆனா அவளை நீங்களும் என்னை பெத்தவளும் தூக்கி வச்சு கொஞ்சறீங்களே, அது ஏன் எனக்கு புரியலீங்க. ஊர் உலகத்துல இப்படி எங்கேயாவது நடக்குதா? நான் மட்டும் என்னங்க பாவம் செஞ்சேன்? மனம் குமுற கண்ணீர் மல்க சாரதா தன் கணவனிடம் பேசி தீர்த்தாள். தன் மனைவியை உற்று நோக்கினார். அவள் சொல்வதில் ஒரு சில நியாயம் இல்லாமல் இல்லை. எனவே இவளை வேறு மாதிரி அணுக வேண்டும் என்று புரிந்து போனது அவருக்கு. சரதா என்று மென்மையாக அழைத்தவுடன் அவர் மடியில் வந்து விழுந்தாள் சாரதா. ஏங்க,
அவளை பத்தி நினைக்கிறீங்களே, எனக்கு யாருங்க இருக்கா என்று அப்படியே குலுங்கி குலுங்கி அழுதவளை அள்ளி அணைத்து தேற்றினார். ஓகே ஓகே, அழாதம்மா அழாத, கண்ணை தொடச்சுக்க, வா வெளியில கிளம்பலாம். நாம 2 பேர் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். வா போவோம், நானும் ரெடியாயிட்டு வந்துடுறேன், எந்திரி என்று அவளை தேற்றினார். சாரதாவிற்கும் ஒரு மாற்றத்திற்கு வெளியில் செல்ல உள் மனசு தூண்டியது. இருவரும் அப்படியே அருகில் இருக்கும் பூங்காவுக்குள் நுழைந்தனர். மாலை தொடங்கும் நேரம். கூட்டம் அதிகம் இல்லாததால் அங்கே நிலவிய அமைதி இவர்களுக்கு ஒரு சாந்தத்தை தந்தது. சாரதா, என்னங்க உன் மனசு இப்ப அமைதி ஆயிட்டதா? சொல்லுங்க. வித்யா யாருமா? நம்ம மருமகள். நம்ம மருமகள்னா நம்ம மகள் மாதிரிதான். நாம வாழ்ந்து முடிச்சிட்டோம். ஆனா வித்யா வாழ வேண்டியவ. இதே வித்யா நமக்கு உண்மையாகவே மகளா இருந்து தன் கணவனை பறி கொடுத்து விட்டு வந்து நின்னா நாம என்ன பண்ணுவோம் சொல்லு பார்ப்போம். சாரதா கொஞ்சம் சுதி இறங்கி விழிப்பது தெரிந்தது. சொல்லு சாரதா, நம்ம பிள்ளைனா என்ன செய்வோம்? அதைத்தான் நான் செய்யறேன். அவளுக்கு தேறுதல் சொல்றேன். அவள் முயற்சிக்கெல்லாம் ஜெயிக்கணும்னு பிரார்த்தனை செய்யறேன். எந்த காலத்து முடிச்சோ அவ நம்ம வீட்டு மாட்டு பொண்ணா வந்து இந்த நிலையில் இருக்கிறா. அவன் நல்லா இருந்தா தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. நாம பிள்ளையை பறிகொடுத்த துயரத்தை எத்தனை நாளைக்கு சுமக்க முடியும்? அதுக்கு ஒரு மாத்து வேண்டாமா? என்ன மாத்து? வித்யா மகிழ்ச்சி தாண்டி அதுக்கு மாத்து. என் பிள்ளை தெய்வமா இருந்து மேல இருந்து அவனும் அதை தாண்டி விரும்புவான். என் மகளை இழந்த துயரம் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு இல்லையா? நான் என்ன காட்டு மிராண்டியா? என் மனசு மட்டும் கல்லா? நல்லா யோசிச்சு பாரு. வித்யா வாழ வேண்டியவ. நாம தான் அவளுக்கு அனுசரணையா இருக்கணும். உங்க அம்மாவுக்கு இருக்கிற அன்பு நம்மகிட்ட இல்லாமலா போச்சு? யோசிச்சு பாரு சாரதா. நம்ம வீட்டு மருமகளா வந்ததை தவிர வித்யா என்ன பாவம் செஞ்சா? சாரதா யோசிப்பது புரிந்தது. சாரதா, நாம இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பூமியில வாழப் போறோம்? வாழற வரைக்கும் எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும். அதுவும் வித்யா நம்ம வீட்டு பொண்ணுமா. அவளை நாமளே எதிர்த்தா அவளுக்கு யார் ஆதரவு? அவளுக்கு ஏதாவது சங்கடம்னா என்ன சொல்வாங்க? இன்னார் மருமகள்னு நம்மளைத்தானே கேலி பேசுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்கலாமா? சாரதா ஏதோ உணர்ந்தவளாய் வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று கிளம்பினாள். அவள் நடையில் அமைதியும் தெளிவும் தெரிந்தது. வித்யா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. பிள்ளைகளை ரெடி பண்ணிட்டியா? டிஃபன் ரெடி, சீக்கிரம் கிளம்பு. குரல் கொடுத்தபடியே சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாள் பாட்டி. பாட்டி பாட்டி, பத்மநாபன் அழைப்பது கேட்டு வெளியில் வந்தாள் பாட்டி. அவர் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே வித்யாவும் அருகே வந்தாள். என்ன சொல்லுங்கோ, என்னைக்கும் இல்லாமல் ஏன் பதட்டமா இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பாட்டி, நான் குழந்தைகளை அழைச்சு கொண்டு மீண்டும் அமெரிக்கா போறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்? வித்யா பாட்டி இருவருமே அதிர்ச்சியோடு குரல் கொடுத்தார்கள். நாம் எல்லாம் சேர்ந்து எடுத்து சொல்லியும் கூட வித்யா ஒரு முடிவுக்கு வரல. இந்த சூழ்நிலையில பிள்ளைகளோடு இங்க இருக்கிறது மன கஷ்டத்தை கொடுத்துட்டது. பாக்குறவங்களும் ஏன் அலுவலகத்திலும் கூட அரசல் புரசலா ஏதேதோ பேசுறாங்க. எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. ஏன் என்னை எல்லாரும் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க? எனக்கு மனசு இருக்கு, உணர்வு இருக்கு. உங்க ஆசையை நிறைவேற்ற நான் தயாராகிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொருத்தரோட ஒப்புதல் வேணும். வித்யா, வயிற்றுல பால வார்த்தம்மா. யாருமா? யாரு? யாரோட ஒப்புதல் வேணும்? சொல்லுமா. உங்க அப்பா அம்மாட்ட கேட்கணுமா? சொல்லுமா. பாட்டி அரச்சி அரச்சி கேட்டாள். இல்ல பாட்டி, சொல்றேன் பாட்டி, சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க. பாட்டி, வித்யா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். என் மகன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவனும் நிரந்தரமா இங்க வர முடிவு பண்ணிட்டான். அவளை கட்டிக்க சம்மதிக்கிறதுனால வித்யா எதுவும் தப்பா நினைக்க போறாங்க. என் குழந்தைகள் மகிழ்ச்சிதான் முக்கியம்னு சொல்றான். வித்யாவும் குழந்தைகள் மேல உயிரா இருக்கா. பிள்ளைகளும் வித்யாவை அம்மாவா நினைச்சு உருகிறாங்க. இதை விட என்ன வேணும்? இல்ல, இதை விட இன்னொருத்தர் அனுமதி வேணும் என்ற வித்யா சொல்லி முடிப்பதற்குள் யாரு உத்தரவு வேணும் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் சாரதா. சற்று முன் அங்கு வந்த சாரதாவும் அவள் கணவரும் வெளியில் நின்று நடந்தவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பத்மநாபன் சார், நீங்க பெரியவங்க.
நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். நீங்க உடனே உங்க மகனை வர சொல்லுங்க. நடக்க வேண்டியதை நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொன்னவள் வித்யா பக்கம் திரும்பினாள். வித்யா, யாரோட அனுமதி உனக்கு வேணும் சொல்லு, அதட்டலாக கேட்டாள். முதலில் எதிரில் நின்று பேசுவது சாரதா தானா என்ற சந்தேகம் பாட்டிக்கும் வித்யாவுக்கும் வந்தது. வித்யா அப்படியே ஓடி வந்து சாரதாவின் காலை கட்டி கொண்டாள். அத்தை, இல்ல அம்மா, உங்க சம்மதத்துக்கு தாம்மா காத்திருந்த என்று சொல்லி அழுத போது அங்கு இருந்த எல்லோர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. பாட்டி, சாரதா, வித்யா இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்டாள். எல்லோர் முகத்திலும் இன்ப வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அடுத்து வரப்போகும் மணவிழா நிகழ்ச்சிகளுக்கு வீடு களை கட்ட தயாரானது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.